ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் டெர்மா பெலட் ஃபுல்லாகவே டெர்மா பெலட் யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் லுக்காக இந்த ப்ரைடல் மேக் ஓவரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பாக டோனரும் யூஸ் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தோட நேமையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து ப்ரைமர் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து சுகரோட மூஸ் ப்ரைமர் எடுத்திருக்கேன். வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ப்ரைமர். தாராளமாக நீங்கள் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை, செம்மையாக இருக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து லிப்புக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் தன்மையை கொடுக்கறதுக்காக லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன், அதுவும் குட் வைப்ஸ் பிராண்ட்லேருந்து. அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ப்ரைமர், இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நான் நிறைய புது திங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கையும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்பாஞ்ச் ரீசெண்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இது மீஷோலையும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பொட்டிலில் வர்றது செம்ம சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பாக வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். D13 எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பெலட் சென்னை பெலட், டெர்மாலேருந்து சென்னை பெலட். இந்த D13 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இவங்க ஸ்கின் கலர் வந்து கிடையாது. ஸோ லிட்டில் பிட் கொஞ்சம் தான் டார்க்கான கலர். ஓகேவா? இவங்களோட ஃபேஸை நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இவங்க வார்ம் அண்டர் டோனில் இருக்காங்க, ஜெலோ டிண்டட்டாக இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மஞ்சள் லுக் அடிக்குதா, டஸ்கியாக இருக்காங்க, மஞ்சள் லுக் அடிக்குது. ஸோ வார்ம் அண்டர் டோனில் இருக்காங்க. கலர் கரெக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குதா, அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ D13 நம்ம வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு நல்லாவே வந்து கவர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இவங்களுக்கு நான் இதை வச்சு ரொம்ப லைட்டாக தான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி கிளியர் ஸ்கின், ரொம்ப ஹெவியான ஃபவுண்டேஷனோ ஹெவியாகவோ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், இவங்களுக்கு லுக் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து கலர் கரெக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே நல்லா க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த D13ஓட DFTயை வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுறேன். எக்ஸாக்டோடு இவங்க ஸ்கின் ஷேட் ஃபவுண்டேஷன் இந்த பெலட்டில் இல்லை. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். D13 ஓரளவுக்கு டார்க், DFT ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய D13 எடுத்துகிட்டு கொஞ்சமாக DFTயை மிக்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக இவங்க ஸ்கின் ஷேடுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் அந்த பியூட்டி பிளெண்டரால் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். எப்போயுமே நீங்கள் ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். உடனே தண்ணியில் நனைச்சிட்டு உடனே யூஸ் பண்ண போகாதீங்க. ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு இந்த ஸ்பாஞ்சை அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் மேக் ஓவருக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா தண்ணியில் நனைச்சிட்டு ஸ்பாஞ்சை கொண்டு போங்க. அது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச். இப்போ அதில் நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் நாங்கள் வந்து பிளெண்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே தண்ணியில் புழிஞ்சிட்டு அப்படியே ஃபவுண்டேஷனை தொட்டு முகத்தில் வைக்காதீங்க. உங்களுக்கு அந்த பிளெண்டிங்கும் உங்களுக்கு நீட்டாக கிடைக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக வந்து கழுத்துக்கு வந்து நான் மிபிலைன் ஃபவுண்டேஷன்லேருந்து நான் கழுத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் அதே எக்ஸாக்டாக நீங்கள் டெர்மாலேருந்து கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு அந்த டைமை குறைக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த உடனே டக்குன்னு லிக்விட் ஃபவுண்டேஷனால் கழுத்தை பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஷேட் நேம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா கொண்டோர் பண்ணுறேன். சின்ன குட்டி பியூட்டி பிளெண்டர் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெருசில் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா குட்டி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல மட்டும் கொண்டோரோ ஹைலைட்டோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த குட்டி பியூட்டி பிளெண்டர் மூலமாக கொண்டோர் பண்ணிடுறேன். அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட் பண்ண போகிறேன் DFT. ஓகேவா? DFTயை வந்து இப்போ நான் வந்து ஹைலைட் பார்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு நான் கவரேஜ் வந்து ரொம்ப எவ்வளவு குறைவாக கொடுக்கலுமோ அவ்வளோ குறைவாக கொடுத்துருக்கேன். ஹெவியாக பண்ணலை. ஏன்னா ஹெவியாக பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஒரு ப்ரைடல் மேக் ஓவர் எப்படி எதிர்பார்ப்பாங்க, நேச்சுரலாக இருக்கணும், லுக் வந்து பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கக்கூடாதுன்றது தான் விரும்புவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக இந்த மேக் ஓவர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே நிறைய ஹெவி பிக்மெண்டேஷன் இருந்தால் அவங்களுக்கு நாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், அதுக்கு ஆரஞ்ச் கலர் போடணும், அதை கவர் பண்ணுறதுக்கு கன்சிலர், அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன், அப்படி போடக்குள்ளே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணக்குள்ளே ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கும். இல்லை அவங்க லைட்டாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே சொல்லலாம். நிறைய எங்களால் பிக்மெண்டேஷன் கவர் பண்ண முடியாது, ஓரளவுக்கு 100க்கு
90% எங்களால் கவர் பண்ண முடியும் லைட்டாக அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? ஹெவியாக எதிர்பார்க்காதவங்களுக்கு, அந்த லைட் அதாவது நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஓகே தானே? ஓகே. அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Forever 52ஓட செட்டிங் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லூஸ் டைப்பில் இருக்கிற செட்டிங் பவுடர் Forever 52ஓட லைட் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் எக்ஸாக்ட் இவங்களுடைய ஸ்கின் ஷேடுக்கு நான் வந்து இந்த பவுடரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேட் நேம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக ஷாப்பில் போய் தான் நான் எடுத்தேன். மேக்ஸிமம் ஆன்லைன் பர்ச்சேஸை வந்து சில டைமில் நான் கம்மி பண்ணிக்கொள்வேன், நேரில் போய் பார்த்து தான் நான் வாங்குவேன். இல்லை அந்த ஷேட் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்வேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே நீங்கள் பவுடர் அப்ளிகேஷன் வந்து கண்ணை சுற்றி தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடம் தான் டக்குன்னு லைன் விழுறது. அப்போ எடுத்தோடனே அங்கே வந்து நாங்கள் பவுடரை ஃபுல்லாக வச்சு செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு. அதே மாதிரி தான் க்ரீம் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் எடுத்தோடனே கண்ணை சுற்றி அப்ளை பண்ணக்கூடாது. மற்ற இடங்களை அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக தான் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணணும். ஓகேவா? அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து கம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மெக்கோட பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக என்னோட ஸ்கின் ஷேடை விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற கலர். நான் ஹெவியாக கொடுக்கல, லைட்டாக டச்சப் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் இந்த பவுடர் வந்து. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து லூஸ் பவுடர். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இது பனானா ஷேட். இது வந்து அந்த ஹைலைட் பார்ட்டுக்கு மட்டும், அவங்க ஸ்கின் கொஞ்சம் அந்த ஹைலைட் பார்ட் கொஞ்சம் எனக்கு ஹைலைட்டாக தெரியணும் என்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நாம் யூஸ் பண்ண அந்த செட்டிங் பவுடர் அண்ட் கம்பேக்ட் பவுடர் எல்லாம் இவங்களுடைய ஸ்கின் ஷேடுக்கு ஏற்றபடி இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி க்ரீம் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். அது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தெரியணும் என்றதுக்காக இந்த பனானா ஷேடில் ஹைலைட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஐமேஜிக் என்ற பெலட்டில் நான் யூஸ் பண்ணுற ப்ளஷ் பெலட் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நான் அதில் வந்து நான் ரொம்ப டார்க்கான கலர் எடுத்து இந்த கொண்டோர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தெரியணுமென்றதுக்காக நான் வந்து கொண்டோர் பார்ட்டில் வந்து அந்த ப்ளஷ்ஷை வந்து அது ரொம்ப டார்க் ப்ரௌனில் இருக்கிற ப்ளஷ்ஷை வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். மூக்குலையும் அண்ட் கொண்டோர் பார்ட்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஐஷேடோ போகிறேன். ஐஷேடோக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுடைய ஐலைட் வந்து ஐலிட்டோட பரப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ க்ரீஸ் ஏரியாவில் வந்து நான் ஒரு ப்ளஃபி ப்ரஷ்ஷால் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். வாட்டர்மெலன் என்ற ஒரு லைட் பீச் பிங்க் கலர், ஒரு நல்ல பிங்க். ஸோ இந்த கலரை வந்து நான் அந்த ஐலிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே ப்ரஷ்ஷால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன், ட்ரான்சிஷன் ஏரியாவில் படுற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டார்க்கான கலர் எடுத்து அதே ப்ரஷ் தான் அந்த ஐலிட்டில் வந்து ஐலிட்டுக்குள்ளே வச்சு நான் அப்ளை பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரொம்ப ஹெவியாக கொடுக்கல, லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதில் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ப்ரஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஸ்கின் அண்டர்டோனை பற்றியும் வீடியோ போடணும், எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக போடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதுதான். தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது வந்து ஒரு ஃப்ளட் ப்ரஷ்ஷால் வந்து கட் க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ஷிம்மர் கலரில் வந்து கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் அதே கலர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட் ஒரு கோல்டோ காப்பரோ பிங்கோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் ஒரு லைட்டான ஒரு மெல்லிய ப்ரஷ்ஷால் லோவலிஷ் பார்ட்டில் வந்து அந்த டார்க் கலர் இருக்குது இல்லையா, க்ரீஸ் இறகு கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்து லோவலிஷ் பார்ட்டில் கொடுக்குறேன். சிம்பிளாக நம்ம ஐ லுக்கை வந்து முடிச்சிடலாம். உங்கள் ஐ லுக்குக்கு எப்போயுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். என்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணால் நம்முடைய ஐ லுக் வந்து இன்னும் நல்ல நீட்டாக அந்த லுக் இருக்கும்ன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஐ மேஜிக் பேலட்லேருந்து நான் இப்போ ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் இனிமேல் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதுவும் ஐமேஜிக் என்ற பிராண்ட்லேருந்து ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது? ஸ்கின்னுக்கு டார்க்கான ஸ்கின்னுக்கு டார்க்கான ஹைலைட்டர், லைட்டாக இருக்கிற ஸ்கின்னுக்கு அதாவது கொஞ்சம் பிரைட்டாக வெள்ளையாக இருக்கிற ஸ்கின்னுக்கு லைட்டாக இருக்கிற கலர். ஓகே, அப்படி தான் சூஸ் பண்ணுறது. சரி, ஹைலைட்டரும் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். செம்ம வர்த்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட் எஃபெக்ட் கொடுக்கும். நல்ல ஒரு எப்படி சொன்னாலும் ஒரு க்ளோவாக இருக்கும். இந்த ஹைலைட்டிங் நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஐலைனர். ஏதாவது ஒரு பிராண்டில் ஒரு ஐலைனர் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் ஓகே, அண்ட் நல்ல டார்க்காக இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணுங்கள்.
அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ஐலைனர். இது வந்து சுகர் பிராண்டில் Forever 52ஓட ஜெல் ஐலைனர் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் இது பிடிக்கும். வந்து நான் வாட்டர் லைனில் யூஸ் பண்ணி அப்பர் லைனில் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து ஐப்ரோ பிளட் எடுத்து அந்த கண்ணுக்கு கீழே வந்து நான் லைட்டாக வந்து அந்த பிளாக் கலர் கொடுக்குறேன். எனக்கு எப்பயுமே காஜல் கொடுக்குறத விட ஐஷேடோ கொடுக்குறது தான் பிடிக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து மெபிலைன் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். மஸ்காரா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் ஐப்ரோ சரியா லாஸ்ட்டாக ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து தான் இந்த ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். பிளக்கும் அந்த பெலட்லேயே வந்து வெக்ஸ் இருக்கும் இல்லையா ஒயிட் கலர் வெக்ஸ் அது ரெண்டையுமே தொட்டு நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஐப்ரோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்பயுமே லைட் கலர் கொடுங்க. இல்லாட்டி ப்ரஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டு லிட்டில் கொஞ்சமாக அதில் பிளாக் லைட்டாக இருந்தால் போதும். அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஐஷேடோவை தொட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொடுக்காதீங்க. கண்ணுக்குள்ளே வந்து பவுடர் வச்சு லைட்டாக நாங்கள் அதை டஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். சுகர் பிராண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த டார்க் கலர் எடுத்து ஃபுல்லாக இவங்களுக்கு நான் வரைஞ்சிக்கொள்கிறேன் சரியா. ஏன்னா இவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி தான் நான் வந்து இந்த மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி பிடிக்கலாட்டி என்ன பண்ணணும் ஸ்கின்னுக்கு ஏற்றபடி மேக்கப்பை கொண்டு போகணும். இந்த லிப்ஸ்டிக் வந்து இவங்க ஸ்கின்னுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இந்த நடுவில் மட்டும் லைட்டாக வேணுமென்றதுக்காக லைட் கலர் எடுத்து நடுவில் அப்ளை பண்ணி லைட்டாக ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னுமே அந்த பிளெண்டிங் நல்லா வேணுன்றதுக்காக லிப் க்ளோஸ் எடுத்து நான் ஃபுல்லாகவே ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணால் இன்னுமே நல்ல பிளெண்டிங் நல்லாயிருக்கும். அந்த அவுட்லைன் மட்டும் டார்க்காக இருக்கும், நடுவில் ஒரு லைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் லிப் வந்து. ஸோ இவ்வளோ தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஐலேஷ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது ஐமேஜிக் என்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். செம்மையாக இருக்குது. அண்ட் ப்ரைஸும் கம்மி தான், 450 சம்திங். இதில் வந்து 12 பேர் சம்திங் வருது. அப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேர்த்ஃபுல்லாக இருக்கும். இது தாராளமாக நீங்கள் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் நல்லா நேச்சுரலாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எப்போயுமே ஐலேஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக திருப்பி ஒருக்க ஐலைனர் வரைங்க. அப்போ தான் இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, என்னோடய மேக்கப் ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஐ லுக் இந்த மேக்கப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னுமே உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுதான் உண்டு. கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.